மிதுனம் ஞானம், அறிவு, கணக்கு, புத்தி கூர்மை, கணினி, ஜோதிடம் இது எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு 3 முக்கிய பெரிய கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்குன்னு நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த 3 கிரக பயிற்சியும் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஒவ்வொரு கிரக பயிற்சியால் மிதுன ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல சனி பெயர்ச்சி 9ஆம் வீட்டில் இருந்த சனி இப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு பிரவேசமாகிறாரு. பாவர்கள் எப்போவுமே ஒரு கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ஒரு சூப்பரான சனி பெயர்ச்சி. அடுத்து குரு பெயர்ச்சி. இவ்வளோ நாள் 12ஆம் இடத்துல மறைந்து கிடந்த குரு இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஜென்ம குரு உங்களை ஓட விட்டு அடிப்பார், கெடுதல் செய்வார், உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிடுவார், உங்களையும் வீணாக்கிடுவார் அப்படின்னு சொல்கிற இந்த புருடாக்களுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. ராசிக்குள்ளே எப்பெல்லாம் குரு வராரோ அப்பெல்லாம் ராசி புனிதப்படும், உங்கள் சிந்தனை, உங்கள் எண்ணம் தெளிவாகும். அதனால் மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லாம் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்குது. அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. 10ஆம் வீட்டில் இருந்த ராகு இப்போ 9ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 4ஆம் வீட்டில் இருந்த கேது இப்போ 3ஆம் வீட்டுக்கு வராரு. கேது 3ஆம் வீட்டுக்கு வர்றது மிதுன ராசிக்கு பெரிய ஒரு யோகம். 10ஆம் வீட்டில் இருந்த ராகு 9ஆம் வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் கொஞ்சம் கெடுதல். ஆக மொத்தம் இந்த ராகு கேது பெயர்ச்சியும் மிதுன ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய பெயர்ச்சியாக தான் இருக்குது. இந்த 10ஆம் இடத்துக்கு பிரவேசமாகிற சனி மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு தொழில் நல்லா போய்கிட்டு இருந்ததுன்னா அதோட இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு சனி வராரு. அடுத்த 2.5 வருஷம் அவர் 11ஆம் வீட்டுக்கு போவார். 11ஆம் வீட்டுக்கு போகிற சனி மிதுன ராசிக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கணும் இல்லையா? அதனால் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த 10ஆம் வீட்டில் இருக்க சனி, அதாவது இந்த 2.5 வருஷம் நடக்க போகுது. நிறைய பணம் வரப்போகுது, உங்கள் தொழில் விருத்தியாக்க போகுது, இன்னொரு தொழில் பண்ண போகிறீங்க. தொழில் மூலமாக உங்கள் சமூகத்தில், உங்கள் ஊரில் நீங்கள் நல்லா ஃபேமஸ் ஆக போகிறீங்க இந்த சனியால். வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் பிடிக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு இப்போ புது வேலைக்கு முயற்சி செய்வீங்க. அந்த வேலை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு, ஒரு செயலுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த வருடம் கிடைத்தே தீரும் மிதுன ராசிக்கு. இந்த 10ஆம் வீட்டுக்கு வர சனி மிதுன ராசிக்கு பெரிய கெடுதலை செய்ய போகிறதில்ல, நன்மைகளை மட்டும்தான் செய்ய போகிறாரு. அதனால் இந்த சனி பயிற்சிக்கு மிதுன ராசிக்கெலாம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 80 மார்க்கு அள்ளி கொடுத்துடலாம். அடுத்து குரு பயிற்சி. இந்த ஜென்மராசியில் வர குரு பெரிய கெடுதலை செஞ்சிருவார் அப்படின்னு நிறைய புரளிகள்லாம் இருக்குது ஜோசியத்தில். அதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம். குரு ராசிக்குள்ளே வரும்போது அந்த ராசி புனிதப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுடைய எண்ணம் அழகாக போகுது, உங்களுடைய முகம் பொலிவாக போகுது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப நீட்டாக இருக்க போகிறீங்க. ஏன்னா ராசியில் இருக்க குரு 5, 7, 9 அப்படிங்கிற 3 முக்கியமான இடங்களை அவர் பார்க்க போகிறார் இல்லையா? 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், 7ஆம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த 3 இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் எல்லாமே மிதுன ராசிக்கு இருக்கும். கல்யாணம் ஆகாத மிதுன ராசிக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆக போகுது. எல்லா வகையிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது மிதுன ராசிக்கு. இந்த ஜென்ம ராசியில் வர குரு கெடுதல் செய்வார், யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நான் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக 100க்கு 95 மார்க் தாராளமாக கொடுப்பேன். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. 9ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிற ராகு கொஞ்சம் இடைஞ்சலை, கொஞ்சம் ஒரு தொல்லையை, டிஸ்டர்பை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் அந்த குருவின் பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால ராகுவால் பெரிய கெடுதலை செய்ய முடியாது. தன்னுடைய விஷ கதிர்களை உங்கள் மேலே செலுத்த முடியாது. அப்பா மகனுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து தகராறு விஷயமா அதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் வீட்டுக்கு போகிறக்கு எது நல்லது செய்வார், உங்கள் முயற்சியை எல்லாம் பழிக்க வைப்பார், உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்துவார், கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாரு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வைப்பார். இந்த 3ஆம் வீட்டுக்கு வரக்கு எது மிதுன ராசிக்கு சூப்பரான ஒரு பலனை செய்ய போகிறாரு. 9ஆம் வீட்டுக்கு போகிற ராகு தான் கொஞ்சம் நமக்கு ஒரு மைனஸ். அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிதுன ராசிக்கு கண்டிப்பாக 100க்கு 80 மார்க்கு தாராளமாக கொடுத்துடலாம். முடிவாக இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 3 கிரக பயிற்சி வச்சு பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இந்த கோச்சாரப்படி நீங்கள் என்ன முயற்சி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எந்த வகையிலும் கெடுதல் இல்லாத ஒரு ஆண்டாக தான் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. கோச்சார ரீதியாக மிதுன ராசிக்கு நல்லா இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசை புத்திகள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் யோகம் தரக்கூடிய தசை புத்திகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லதுக்கு மேலே இன்னொரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சார கிரக பயிற்சியாக தான் இந்த 3 கிரக பயிற்சியும் மிதுன ராசிக்கு இருக்குது இந்த 2025ஆம் ஆண்டு. நன்றி.